ஹலோ விவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஜாப் பார்த்தீங்கன்னா மத்திய அரசோட முன்னணி நிறுவனமான NTPC கிரீன் எனர்ஜி லிமிடெட்ல இருந்து 114 வேகன்சியோட அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அண்ட் டெபுட்டி ஜெனரல் மேனேஜருக்கான போஸ்ட்டுக்கு தான் இந்த வேலை வாய்ப்பை அறிவிச்சிருக்காங்க. லாஸ்ட் டேட், அதாவது விண்ணப்பிக்க கடைசி தேதி 31/7/2026. இந்த ஜாப் பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் ஃபுல் டீட்டெயிலோட கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துட்டு விருப்பமோ தகுதி இருக்கிறவங்க அப்ளை பண்ணி பயன்பெறுங்கள். சரி, வாங்க இந்த ஜாப் பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். நிறுவனம் NTPC கிரீன் எனர்ஜி லிமிடெட்ல இருந்து இந்த வேலை வாய்ப்பை அறிவிச்சிருக்காங்க. டோட்டல் வேகன்சி 114. ஜாப் லொகேஷன் ஆல் ஓவர் இந்தியா. விண்ணப்பிக்க ஆரம்ப தேதி 11/7/2026. லாஸ்ட் டேட் 31/7/2026. இந்த ஜாபுக்கான போஸ்ட் நேம் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் அசிஸ்டன்ட் இன்ஜினியர். இந்த போஸ்டுக்கான மந்த்லி சேலரி 30,000 இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் பார்த்தீங்கன்னா 1,20,000 வரைக்கும் ஆனுவல் இன்கம் கிடைக்கும். ஸோ வேகன்சி 100 வேகன்சி அலாட் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்டுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ல வந்து ஃபுல் டைம் டிப்ளமோ முடிச்சவங்க இந்த போஸ்ட்டுக்கு நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். இந்த ஜாபுக்கு 10 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா பவர் செக்டர் இன்க்ளூடிங் 6 இயர்ஸ் வந்து O&M அட்ஜஸ்ட் மேனேஜ்மெண்ட் இதுல வந்து கேட்டிருக்காங்க. அதாவது 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல கேட்டிருக்காங்கன்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏஜ் லிமிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 40 இயர்ஸுக்குள்ள இருக்கணும். இரண்டாவது போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டெபுட்டி ஜெனரல் மேனேஜர். இந்த போஸ்டுக்கான மந்த்லி சேலரி 90,000 கொடுக்குறாங்க. வேகன்சி 14 வேகன்சி அலாட் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த போஸ்டுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் டைம் BE BTech முடிச்சிருக்கணும். அதில் எந்தெந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் கண்ட்ரோல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், சிவில், மெக்கானிக் முடிச்சவங்க இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இந்த போஸ்ட்டுக்கான பொதுவான ஏஜ் லிமிட் மேக்ஸிமம் 44 இயர்ஸுக்குள்ள இருக்கணும். எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளவு ஏஜ் தளர்வு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, SC ST 5 இயர்ஸ், OBC 3 இயர்ஸ், BWT இதுல ஜெனரல், EWS இதுல 10 இயர்ஸ் வந்து தளர்வு கொடுத்துருக்காங்க. BWTல SC STக்கு 15 இயர்ஸ் வந்து தளர்வு கொடுத்துருக்காங்க. BWT OBCல வந்து 13 இயர்ஸ் வந்து தளர்வு கொடுத்துருக்காங்க. அதாவது வயது தளர்வு வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்க இந்த கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா அரசு விதிமுறைகளின் படி அப்படின்னு சொல்லி நோட்டிபிகேஷன்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபை அப்ளை பண்ண அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள், SC ST எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்கு எந்த ஒரு தனி கட்டணமும் கிடையாது. பட் அதர் ஆல் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 500 rupees வந்து சொல்லியிருக்காங்க. எப்படி செலக்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் டிஸ்கஷன், இன்டர்வியூ, ஷார்ட் லிஸ்ட், ரிட்டன் டெஸ்ட் மூலமா தாங்க இதை செலக்ட் பண்றாங்க. இந்த ஜாப் பத்தி ஃபுல் டீட்டெயிலோட நோட்டிபிகேஷன் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோடைய லிங்க் நான் கீழே வந்து கொடுத்துருக்கேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க அப்ளை பண்ணுங்க. எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, NGEL கெரியர்ஸ் போர்ட்டலுக்கு போங்க. அதாவது அந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு அதில் அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேங்க. ஸோ அப்ளை ஆன்லைன் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லாகின் பண்ணிக்கிறேங்க. அதில் நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா தனிப்பட்ட விவரங்கள், அதாவது உங்களுடைய கல்வி தகுதி என்ன, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் என்ன, அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றத வந்து டீட்டெயிலாக கேட்டிருப்பாங்க. அதை வந்து ஃபில் பண்ணுங்க. ஸோ அவங்க என்னென்ன டீட்டெயில் கேட்டிருக்காங்களோ அதை ஃபுல்லா படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க அப்ளை பண்ணுங்க. ஸோ அதே சமயம் விண்ணப்ப கட்டணம், அதாவது அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல தான் கட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனலா பார்த்தீங்கன்னா சப்மிட் கொடுத்துட்டு வெளியில வந்துருங்க. ஸோ சப்மிட் கொடுத்ததுக்கு முன்னாடி ஒரு பிரிண்ட் அவுட் வந்து எடுத்து கையில வச்சுக்கோங்க. ஸோ எதுக்கு உங்களுக்கு தேவைப்படும். ஸோ பிரிண்ட் அவுட் எடுத்து கையில வச்சுக்கோங்க. இந்த ஜாப் பத்தி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஒரு முறைக்கு இருமுறை தெளிவா படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்துட்டு விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணி பயன்பெறுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.